கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் தம்பி கந்தசாமி நகுலேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே மிகவும் சிறந்த முறையில் உணர்வுபூர்வமாக விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு மறைந்து போனாலும் அவரின் 2வது நினைவு நாளை எங்கள் இல்லத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். காலம் சென்றாலும் ஒன்றுமே நாங்கள் செய்வோம். அதெந்த மாற்று கருத்தும் இல்லை. 2ஆம் ஆண்டு இந்நினைவு தினத்தை உணர்வுபூர்வமான முறையிலே பண்டத்தெருப்பு சாந்தை கிராமத்தில் கந்தசாமி நகுலேஸ்வரன் விஜயகாந்த் தம்பி கந்தசாமி நகுலேஸ்வரனுடைய அன்பின் உறவுகளுக்கு சார்ந்த பிரதேசத்திலே நடிகர் விஜயகாந்தின் நினைவு நாளாம் இன்றைக்காமாம். அதுக்கு பிரஜில் சொன்னா போல போகும்போது வலிக்கிற நானும் இப்போங்கிறவளே என்னோட வீடியோ பார்த்து மக்களை நீங்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன நீங்கள் மெனு ஓட்டு மனம் உங்களை தாழ்மனை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வீடியோக்கள் செல்வோம். பாருங்கிறவளே விஜயாந்தில புகைப்படத்தை பாருங்க. விஜய் உறவுகளை பாருங்க என்ன மாதிரி வடிவமைச்சு இருக்குன்னு பாருங்க. உறவுகளை காவிய தலைவர் அவங்களோட கர்த்தர் விஜயகாந்தி பிரபாகரன் கர்த்தன் பிரபாகரன் படத்துல இருந்து வேற போட்டுக்கிறார். மற்றவரோட இந்த படம் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்கள். புரட்சி தலைவர் விஜயகாந்தின் ரசிகர்கள். அனைவருக்கும் வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் பண்டத்தெருப்பு சாந்தை கிராமத்தில் யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் தம்பி என அழைக்கப்படுகின்ற கந்தசாமி நகுலேஸ்வரன் அவர்களுடைய இல்லத்திலே அவர்களுடைய தலைமையிலே நினைவு கூட்டமும் மற்றும் மதிய அன்னதான நிகழ்வும் மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் அந்த சுடரினை ஏற்றி யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் தம்பி கந்தசாமி நகுலேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது தீப சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள்.
தொடர்ந்து கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலியை செலுத்துகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த வகையிலே எங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய அதீத பற்றாளர் தவச்செல்வம் அவர்கள் இப்பொழுது மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பித்து வைப்பார்கள். பாருங்கடவளே இன்றைக்கு விஜயாந்த இதை முன்னிட்டு சமைச்சு கொடுத்துருக்கீங்க பாருங்க. சோறு அதிகமா சார், கடலைக்கறி பாருங்க மக்களே, கரட் சம்பளம் உறவுகளை பாருங்க, மிளகாய் பொரிக்கிற மிளகாய், இது கிழங்கு கறி, அப்பளம் உணவடை, இது பருப்பு, இது பாயாசம் பாருங்க உணவடை, இது என்ன வரை, இதுவும் கடற்கரை தான் உணவடை. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்த பொழுது அவருடைய அந்த சோகம் தழும்பிய நிகழ்வை சாந்தை பகுதியிலே ஒரு பொது இடத்தில் மிகவும் உணர்ச்சி பூர்வமான முறையிலே பல இளைஞர்கள் யுவதிகளுடைய முன்னெடுப்பில் எங்களுடைய யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் தம்பி கந்தசாமி நகுலேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே மிகவும் சிறந்த முறையில் உணர்வுபூர்வமாக அங்கே நாங்கள் அந்த நிகழ்வை செய்திருந்தோம். தொடர்ந்து ஓராண்டு நிகழ்வை யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் தம்பி அவருடைய இல்லத்திலே செய்தோம். இப்பொழுது 2025ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை உணர்வுபூர்வமாக கண்ணீர் ததும்பும் வகையிலே பலருடைய இணைவிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு அன்னதானம் இங்கே மதியம் வழங்கப்பட்டது. எனவே இவ்வாறான கைங்கரியங்களை அவருடைய அந்த நினைவை
சுமந்து அவருடைய புகழ், அவருடைய உணர்வுகள் தமிழர்கள் வாழுகின்ற உலகம் பூராக ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் தம்பி கந்தசாமி நகுலேஸ்வரன் அவர்கள் செய்து கொண்டிருப்பது எம்மையெல்லாம் கண்ணீர் ததும்ப வைக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் தம்பி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய உணர்வினை, இந்த நிகழ்வின் பதிவினை இங்கே செய்ய இருக்கின்றார்கள். வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு மறைந்து போனாலும் இன்றும் அவரின் 2வது நினைவு நாளை எங்கள் இல்லத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். காலம் சென்றாலும் ஒன்றுமே நாங்கள் செய்வோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஏழை எளிய மக்களுக்கு செய்த உதவிக்கு செய்கிற உதவிகளால் செய்ததாலும் எங்களை அவரை நல்லாக பிடிக்கும். அவரின் பழைய படங்கள் பார்க்கும்போது நல்ல படங்களும் கற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டோம் மனதில். எங்களுக்கு எல்லாத்தையும் விட கேப்டன் அவர்களைத்தான் மிக மிக பிடிக்கும். வணக்கம். பசித்திருத்தோருக்கு நாள்தோறும் அன்னமிட்ட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை உணர்வுபூர்வமான முறையிலே பண்டத்தெருப்பு சாந்தை கிராமத்தில் கந்தசாமி நகுலேஸ்வரன், விஜயகாந்த் தம்பி கந்தசாமி நகுலேஸ்வரனுடைய வீட்டிலே உணர்வுபூர்வமான முறையிலே நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலே ஒரு சிறந்த நடிகராக தமிழ் சினிமா உலகில் பிரவேசித்தவர். பல படங்களை, புரட்சி படங்களை தந்து புரட்சியை உடைய அந்த வலிமையை மக்களுடைய மனங்களிலே விதைத்த ஒரு அற்புதமான ஒரு நடிகர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வானிலே குறிப்பிட்ட காலத்திலே தலைத்து பல்வேறுபட்ட தமிழ்நாட்டு மக்கள் முதல் இலங்கை மக்கள், உலகம் பூராக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் என எல்லோருடைய உள்ளங்களிலும் உறைந்த ஒப்பற்ற அந்த மகான் ஒரு மான வீரன். இலங்கையை பொறுத்தவரையிலே எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட புரட்சி கலைஞர் அவர்கள் தன்னுடைய அந்த பிறந்த தினத்தை கூட ஈழத்து தமிழர்களுடைய இந்த பிரச்சனை தீரும் வரை அல்லது அவர்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும் வரை அதை கொண்டாட மாட்டேன் என்று கூறி வாழ்ந்த அந்த ஒப்பற்ற மான வீரன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் கூட எங்களுடைய மனங்களிலே என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பது உண்மை. சொர்க்க தங்கத்தை இழந்து தவிக்கின்ற இந்த நேரத்திலே அரசியல் வானிலும் சினிமா துறையிலும் சிங்கம் போல் சீறி பாய்ந்த அந்த ஒப்பற்ற மனிதனின் உணர்வுகள் எங்களுடைய ஈழத்து தமிழுடைய எண்ணங்களிலும் ஈழத்து தமிழர்களுடைய குருதியிலும் உறைந்து இருக்கும். விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் எங்கள் மனங்களை விட்டு மறையவில்லை. அவர்களை நாங்கள் தினமும் வணங்க வேண்டும். நன்றி. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை இந்த சாந்தை பண்டத்திறப்பு பகுதியில் உள்ள சாந்தை கிராமத்திலே இந்த நினைவு தினத்தை நாங்கள் கொண்டாடிய பொழுது, அனுசரித்த பொழுது, இந்த நினைவு தினத்தின் உடைய தாற்பயத்தை எமது ஊடகம் யூடிபி உடைய நேசமணி உலகம் அவர்கள் இந்த பதிவை மேற்கொண்டமைக்காக கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.